Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா இது வந்து ரெண்டு ரெசிபியை நம்ம ஒண்ணா கம்பைன் பண்ண போறோங்க. என்னென்ன ரெசிபினா நம்ம நார்மலா சிக்கன் டிக்கா சாப்பிட்டிருப்போம். அது கூட நம்ம பிரியாணியும் இன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பிரியாணினா சிக்கன் டிக்கா பிரியாணி. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நார்மலாக சிக்கன் டிக்காக்கு நம்ம எப்படி வந்து இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வைக்குவோமோ அதே ப்ராசஸ் தான் இந்த டிக்கா ப்ராசஸ் வந்து சேம் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனை மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அந்த மசாலா வந்து அவ்வளோ அழகாக இன்கார்பரேட் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே நான் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த லெமனை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக நான் வந்து தயிர் வச்சுருக்கேன். தயிர் வந்து நான் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் சேர்த்துருக்கேங்க. இந்த லெமனு இந்த தயிரெல்லாம் வந்து அந்த சிக்கனை வந்து இன்னுமே நல்லா ஃப்ளேவர் கொடுத்து சாஃப்டாக மாற்றிடும். அடுத்ததாக நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். நான் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் வந்து பெப்பர் தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா வச்சுருக்கேன். இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நல்லா நம்ம மேரினேட் பண்ணோங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். நான் ஃபுட் கலரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. நான் போட்டிருக்கிறதான மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். அதே வந்து நல்ல கலர் கொடுக்கும். நான் இது மட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மேரினேட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு 1/2 hour நான் இதை ரெஸ்ட் பண்ண போகிறேன். அந்த 1/2 hourல இந்த தயிரெல்லாம் வந்து நல்லா உள்ளே இறங்கி நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா இன்கார்பரேட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour நம்ம வந்து ரெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் வந்து நல்லா 1/2 hour நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்மோக் பண்ண போகிறோம். அந்த ஸ்மோக்கிங் மெத்தட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மகிட்ட அந்த அடுக்கறி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் நெருப்பில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நீங்கள் ஸ்மோக் பண்ணிக்கலாம். நான் அது வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக இந்த மெத்தட் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபாயில் பேப்பரில் அந்த அடுப்பு கறியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த நெருப்பு தெரியுதுங்களா? இதை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். அடுத்ததை நம்ம என்ன பண்ணோன்னா, நிறைய பேர் இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி வருதுங்களா? வந்த உடனேவே இந்த மாதிரி ஒரு லெட்டு போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. அந்த ஸ்மோக் ஸ்மெல்லெல்லாம் எங்கேயுமே போகாது. உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் எல்லா பக்கமும் வரும். எந்த பக்கமே போகாதபடி நீங்கள் நல்லா அதை வந்து மூடி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி அதை மூடி வச்சுக்கணும். அரௌண்ட் ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரெல்லாம் உள்ளே நல்லா இறங்கி வந்திருக்கு. அந்த ஸ்மோக் எல்லாம் போயாச்சு, அந்த புகையெல்லாம் போயாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பேன் வச்சுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் நல்லா சூடான உடனேவே நம்ம இந்த சிக்கன் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பா செம்ம ஸ்மெல்லுங்க. அந்த டிக்கா ஸ்மெல் இப்போவே வர ஆரம்பிச்சிச்சு.
ஸோ இந்த தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்குங்க பாருங்கள். ஸோ அதை ஒரு வாட்டி நம்ம கை விட்டு நம்ம நல்லா கலர் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்தாச்சு. நான் இதை வந்து எல்லா பக்கமும் இதை நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதான அந்த சிக்கன் பீசஸை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே அப்படியே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லலாம் வச்சு குக் பண்ணாதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது என்ன ஆகுன்னா அந்த தயிருக்குள்ளே இருக்கிறதான அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாமே வெளியே வந்துடும். அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா குக்காகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த கலர் பாருங்கள். ஸோ எல்லா பக்கமும் சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. நான் எந்த ஃபுட் கலர்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ளிப் பண்ணி பார்த்தோன்னா அந்த கலர் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கூட குக் ஆகணுங்க. ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அப்படின்னா அந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அடுத்ததான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் ஒரு 2 பட்டை, அப்புறம் ஒரு கொஞ்சம் லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்த உடனே அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிட உடனே நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிஞ்செல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்தாச்சு. நான் இப்போ வந்து ஒரு 4 கப்பு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க ஆனியனு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. அது கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நான் வந்து ஒரு 8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஸ்மாஷ் ஆனோடனே நம்ம மசாலாலாம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து மட்டன் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பிரியாணி மசாலா எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கலந்து விடணுங்க. நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். அதுதான் புதினா, அப்புறம் 1 கப் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த ஆயிலே வந்து குக்கானா அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். மசாலாலாம் போட்டு அந்த கொத்தமல்லி எல்லாம் நம்ம கார்னிஷ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தயிரை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதான இந்த சிக்கன் எல்லாமே
அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கூட்டவோ குறைக்கவோ தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் எல்லாம் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நம்ம இது வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அரிசிக்கு ஒலை வச்சுருக்கேங்க. ஸோ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் சீரகம், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரைஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ ஒரு கொதி வந்தாச்சு, நம்ம அடுத்ததை ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நான் இதுலேயே உப்பு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா வெந்து வந்த உடனே அரௌண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இது வெந்து வந்தோடனே நம்ம தம் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா ரெடியாகி வந்திருக்கு. ஸோ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இன்னும் திக்காகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்காது அது. ஸோ இந்த திக்னஸ் இருந்தால் போதுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவியை வந்து கீழே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து ரைஸ் போட்டோன்னா கீழே வந்து தீஞ்சு வந்துடும். அதனால கிரேவி ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ரைஸ் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணியோட தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தம்மு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த தண்ணியோடவே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகா, அப்புறம் புதினா, அதோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாகவே ஒரு ஹாஃப் சாப்பாடு வந்து ஃபுல்லாகவே ஒரு பக்கம் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அடுத்ததாக இந்த கிரேவியை மறுபடியும் நம்ம எல்லா பக்கமும் ஆட் பண்ணோம். ஸோ எல்லா பக்கமும் கிரேவி வந்து படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லா வரும். இன்னொன்று என்னென்னா அரிசி வந்து நீங்கள் வடிகட்டினோன்னு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோடு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உடனேவே இந்த மாதிரி தம் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அரிசி விட்டுட்டிங்கன்னா அது வந்து சாப்பாடு வந்து குழஞ்சி வந்துடும். ஸோ இப்போ மேக்ஸிமம் ரைஸ் நான் போட்டுட்டேன். இன்னும் இந்த லாஸ்ட் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்படி லெவல் ஆக்கிக்கோங்க. இன்னும் ஒரு கை அரிசி போட்டு நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லெவல் ஆன உடனேவே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த எல்லா கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா கிரேவியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா கிரேவியும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ரைஸ் நான் இதில் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த கிரேவி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் ஊற்றிடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த லாஸ்ட் ரைஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரைஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஆல் செட். அடுத்தது கலர் எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணுறோன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இதில் வந்து 2 கலர் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், இது நார்மலாக கிடைக்கிற ஃபுட் கலர்ஸ். இது வந்து க்ரீன் கலர். ஸோ நான் இதில் வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா பைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் அப்படியே பவுடராக போட்டிங்கன்னா அங்கே திட்டாக நின்றோம். ஸோ நான் வந்து அப்படியே ஒரு சைடாக இதை ஊற்றிக்கலாம். ஸோ நான் க்ரீன் ஊற்றிட்டு அடுத்ததாக இந்த ஆரஞ்சு ஃப்ளேவரை நான் ஊற்றிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஆனியனை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து தம்முக்கு வச்சிடலாம். ஸோ இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு இவ்வளோ தண்ணி ரொப்பி வச்சுருக்கேன்.
நான் தண்ணி ரொப்பி வச்சுட்டு நான் இதை வந்து அப்படியே தம் போட போகிறேன். அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா தம்மில் இருக்கட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆயாச்சுங்க. இப்போ நம்ம இந்த தம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. நல்லா ஸ்மெல் வருது. நம்ம தம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 95% தான் நான் அரிசி வேக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ மசாலாவும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கலரெல்லாம் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் டிக்கா பிரியாணி அவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்கு. ஸோ பார்க்கவே அவ்வளோ ரிச்சாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அதை டோஸ்ட் பண்ணதெல்லாம் நல்லா வந்து டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அப்புறம் அந்த ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், அந்த ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் இருந்தேன் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். See you in the next video. Until then, tata. Bye-bye.